So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரீடிங் வந்துட்டு ஏர் சைனோட பேஸ் பண்ணி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஜெமினி, லீப்ரா அண்ட் அக்வாரியஸ், ஜெமினி, லீப்ரா அண்ட் அக்வாரியஸ். ஸோ உங்களோட ஜோடியாக் சைன் இந்த ஜோடியாக் சைன் இருக்கு அப்படின்னா உங்களோட ரீடிங்ஸ் தான் இது. ஸோ நீங்க லைக் ஏர் எலமெண்டோட கேட்டகரி நீங்க வந்து வருவீங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த எலமெண்ட்ஸ் வந்து தெரியல அப்படிங்கறத நான் எல்லா வீடியோஸ்லயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் இதுல உங்களுக்கு வந்து கரியர், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஓவரால் லைஃபை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். And next thing is like நீங்க என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட்டை என்னோட 2 யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ இந்த யூடியூப் சேனலை நீங்க பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பாப்பீங்க. டைம்லெஸோட ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க வந்து என்னோட இன்னொரு யூடியூப் அக்கௌண்ட்ல நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அதுல நீங்க எப்ப பார்த்தாலுமே அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு ரெசனேட் ஆக தான் செய்யும். அது மூலியமா உங்களுக்கு ஒரு ஐடியாஸோ, ஒரு காஷனோ, ஒரு கைடன்ஸோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் வித் தட் அண்ட் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் இன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் as well. So let's see for the air element உங்களுக்கு என்ன வருதுன்றதை பார்க்கலாம் when it comes to this March month. ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே மெசேஜஸ் வந்துருக்கு when it comes to the career part. பார்ப்போம் என்ன மெசேஜஸ்னு. Oh my god. The first card is we get the devil card. Okay, the devil, the major card, and next we get the king of cups, and next we get the card loyalty, and next we get the card limitations, next we get the card guardian angel, next we get the card inner child, reunion, and the twin flames. Okay, twin flames. ஓகே, ஸோ லைக் உங்களோட சைட்ல இருந்து பார்க்கும்போது ஃபார் த ஏர் சைன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விதத்துல வந்துட்டு லைக் கெட்டது பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ட்ராப் உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும், ட்ராப் இல்லாமலாம் கிடையாது. பட் எனிவேஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்களும் ஒரு சர்டைன் ப்ரொடக்ஷன்ஸோட தான் நீங்களுமே வந்து இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஸோ அது உங்களை வந்துட்டு ஒரு பக்கம் பாதிச்சாலும் அதுல இருந்து நீங்க மீண்டு வந்திருப்பீங்க கண்டிப்பா. ஓகேங்களா, ஃபார் த ஏர் சைன். அண்ட் அஸ் வெல் அஸ் இப்போ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேல நம்ம வந்து பார்த்தாலுமே உங்களோட பர்சனோட சைட்ல இருந்து ஏதாவது ஒரு சில ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அவங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து லைக் ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு லைக் ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸோட நம்ம சேர்ந்து பார்த்தாலுமே அவங்க ஒரு பக்கம் எமோஷனாவும் அவங்க கூட இருக்காங்க. ஸோ இல்லை எமோஷனலி கனெக்டடா அவங்க உங்க மேல வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு அட்ராக்ஷன்ஸ் இங்க ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. பிளஸ் அதே மாதிரி உங்க மேல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷன்ஸுமே ரொம்ப ஹெவியா இருக்கு. இங்க வந்து நீங்க மட்டும்தான் அவங்கள மிஸ் பண்றீங்க, நீங்க மட்டும்தான் அவங்களை இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும்தான் அவங்களை ஸ்டில் அவங்களை நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட பர்சனுமே அதே தாட் ப்ராசஸ்ல தான் இருக்காங்க, அவங்களுக்குமே அதே கைண்ட் ஆஃப் ஈக்குவல் லவ் தான் இங்க வந்து இருக்கு. ஸோ இட் இஸ் பி லைக் a mutual bond. This is completely be like a mutual bond. ஸோ இங்கே தேர்ட் பர்சன்ஸ் இஷ்யூஸ் ஆர் சம் அதர் ட்ரிகர் எந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் எதுவுமே இங்க பாதிக்க போறது கிடையாது for the air sign. To be honest because we have the card, a beautiful card, guardian angel. ஸோ சம் ஹையர் பவர் ப்ரொடக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் லைக் ப்ரொடக்ஷன்ஸ் ஆகுது. என்னதான் ஒரு பக்கம் டெவல், ஈவல் ஐஸ் அண்ட் ஈவல் எதுனாலுமே இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் தான் இப்போ வந்து ஒரு டெவலாக இருப்பீங்க கண்டிப்பாக. மற்றவங்க உங்களை வந்து ஏதாவது ஒரு சில விஷயத்தில் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க, மற்றவங்க ஏதாவது ஒரு சில தப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயம் அப்ரோச் பண்ணுற மாதிரி வராங்க அப்படின்னா நீங்களே அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ லைக் அந்த ஒரு டெவல் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து எடுத்துக்கிறீங்க. மற்றவங்கனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி நீங்கள் ஒரு சேஃப் கேம் நீங்க வந்து ப்ளே பண்றீங்க அப்படின்றது தான். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் அண்ட் அகெயின் ஒரு சில லைக் கார்டியன் ஏஞ்சல்ஸை பேஸ் பண்ணி ஒரு ரீடிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு ஏஞ்சல்ஸ் மூலியமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்க தான் செய்யுது. அண்ட் அஸ் வெல் அஸ் வந்துட்டு லைக் சில விஷயங்கள்ல உங்களோட கரியர்ல சில விஷயத்துல நீங்க வந்து
ஒரு சர்டன் வரைமுறையை நீங்கள் வந்து லைக் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். பிகாஸ் அதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேவராக போகும்னு சொல்ல முடியாது. உங்களோட கரியர் பார்த்து நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ஃபேவராக போகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்காது. ஸோ அது எந்த விஷயத்துல லாபம் கிடைக்கலையோ அந்த விஷயத்துல ஒரு லிமிட் போட்டுருங்க. இது நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட் செட் பண்ணிருங்க. அங்க ஒரு பார் லிமிட் செட் பண்ணிருங்க. அதை விட்டுட்டு இல்லை நான் வந்து அன்லிமிட்டடாக போவேன், எனக்கு எல்லா இடத்துலையுமே எனக்கு மணி கிடைக்கும், எனக்கு எல்லா இடத்துலையுமே நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு சர்டன் மணி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹேப்பன். அது அங்கே நடப்பது கிடையாது. மற்றவங்க உங்ககிட்ட லாயலாக இருக்கலாம், நீங்களும் மற்றவங்க கிட்ட லாயலாக இருக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ஸோ வென் கம்ஸ் டு த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயம் ரைட் ட்ராக்ல தெரியுதோ, எந்த பர்டிகுலர் பர்சன்னால உங்களுக்கு ஒரு சில லாபம் வருதோ அந்த பர்டிகுலர் திங்ஸ்ல மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரதர் தேன் லைக் மற்றவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் அதர் பர்சன்ஸ் என்ன ஒப்பீனியன் சொல்றாங்க, அதர் பர்சன்ஸ்னால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா அதர்ன்ற லிஸ்ட்டுக்கு போகாதீங்க. ஏன்னா அதர்ன்ற லிஸ்ட்டுக்கு அதர் பர்சன்ஸ் நீங்க டைம் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். ஸோ இங்கே ஒரு லிமிட்டடான ஒரு வெர்ஷனா, ஒரு லிமிட்டடான ஒரு பர்சன்ஸா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் இங்க ரொம்ப ரொம்ப தேவை. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில போறது இங்க வரல. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நீங்க ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் செய்யும். அண்ட் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேல்ல உங்களுக்கு உங்களோட பேரண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில இஷ்யூஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களோட பேசிக்கா லைக் உங்களோட பர்சன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே ஸோ மறுபடியும் ஒரு சில ரீகனெக்ட் வர மாதிரி தான் இருக்கு. சில பேருக்கு 2 கனெக்ஷன்ஸ் இருக்கு, லைக் பாஸ்ட் பர்சன் லைக் ஆர்எல்ஸ் லைக் எக்ஸ் அண்ட் கரண்ட் பர்சன், அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ ஐ மீன் லைக் 1 or 2 மெம்பர்ஸ் அஃபேர் இருக்கு அப்படின்னாலுமே ஸோ 2 பேரோட சைட்ல இருந்துமே உங்களுக்கு வந்து ரீகன்சிலேஷன் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ரீகன்சிலேஷனோட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஓவரால் நமக்கு வந்து பார்க்கும்போது like when comes to the relationship kind of the part பார்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் த லவ் ரிலேஷன்ஷிப் நான் சொல்லலை. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்களோட சிப்ளிங்ஸை பேஸ் பண்ணி இருக்கட்டும், எதை பேஸ் பண்ணாலும் சரி ஓவரால் அங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அங்கே இருக்கும். அங்கே ஒரு கனெக்ட் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு பாண்ட் வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகும். அது ரிலேஷன்ஷிப் பாண்டாக இருக்கட்டும், ஃபேமிலியோட பாண்டாக இருக்கட்டும், சிப்ளிங்ஸோட பாண்டாக இருக்கட்டும், லைக் ரிலேட்டிவ்ஸோட பாண்டாக இருக்கட்டும், அதர் ஃபேமிலிஸோட பாண்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே ஓவரால் பீப்புள்ஸ்னால வென் கம்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் அ பார்ட் அதில் உங்களுக்கு வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒரு சில குட் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும். பட் கரியர் சைடில் மட்டும் நீங்கள் ஒரு லிமிட்டோட நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். கரியரில் போயிட்டு மற்றவங்களால எனக்கு நம்ம பார்க்குற எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட முடியாது. நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து அதை நம்ம எடுத்துட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே அதுக்குரிய லாபத்தை நம்ம வந்து வாங்கிக்கலாம். பட் எனக்கு எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாருமே எனக்கு இப்போதைக்கு லாயலாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு ஏதாவது ஒரு சில விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு ஈவலைஸ் மாதிரி தான் இங்கே கொண்டு போய் உங்களை விட்டுடும். ஓகே, ஸோ லைக் ஸோ இங்கே நீங்கள் எப்படி அதை வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்றது தான். ஸோ இந்த கேமை நீங்கள் எப்படி கொண்டு போறீங்க அப்படின்றது தான். இந்த கேமை நீங்க வந்து எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அடுத்தவங்க கையில கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்றது கம்ப்ளீட்டா அது உங்களை பேஸ் பண்ணிருக்கு. ஸோ இப்போ இதை நீங்களா எடுத்து கண்ட்ரோல் பண்ணி செய்றீங்க அப்படின்னா யூ வில் பி வின். ஸோ அந்த வின் ஆகிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்றேன். லைக் பிசினஸ்ல எல்லாரும் பீப்புள்ஸையோ இல்ல கரியர்ல எல்லாருக்கிட்டையும் ஒரு ஐடியாஸ் கேட்கறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க எடுத்து செய்யுங்க. அண்ட் உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்க கிட்ட வேணா ஒப்பீனியன் கேளுங்க, தவிர்த்து எல்லாரையும் வந்து ஏத்துக்க வேண்டாம், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்க வேண்டாம். அண்ட் இன்கேஸ் இல்லை நான் வந்து லைக் பீப்புள்ஸோட சாய்ஸ் எனக்கு மேட்டர் அப்படின்ற மாதிரி சில விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸுமே அங்கே டிஸ்அட்வான்டேஜஸ்மே நிறையா இருக்குது, அதையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see for the air element. ஸோ அதனால் ஓவரால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் kind of a people, close relationship kind of a people is best for you. இந்த டைமில் பேசிக்கலி இந்த டைமில் அவ்வளோதான். ஷார்ட்டிங் நான் லைஃப் லாங் சொல்ல வரல, ஒன்லி ஃபார் திஸ் டைம். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see for the ads. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரெசெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசெண்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட்டை சேம் என்னோட 2 யூடியூப் சேனலுக்குமே நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ இதில் நீங்கள் டைம் ப்ரிடிக்ஷன்ஸை ஜோடியாக பேஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ண நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ உங்களோட ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 24 hours உங்களோட ரீடிங்ஸ் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அண்ட் தென் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys in the next video. Until love you all. Take care. Bye bye.